இந்த குன்னம் தொகுதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 95% ஒரு கிராமப்புறத்தை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ஒரு அமைச்சராக நீங்க குன்னம் தொகுதிக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்க? 95% நீங்கள் 100% கிராமம் தாங்க. ஒரே ஒரு பேரூராட்சி. அந்த பேரூராட்சியும் ஒரு கிராமத்திற்கான அடையாளத்தோட சரி. தான் இருக்கும். எல்லா சாலைகளையும் இப்போ வந்து ஓகே. புதிய சாலைகளாக அமைத்திருக்கிறோம். ம். அகலப்படுத்தி 4-வே ட்ராக்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் இந்த தொகுதியில் வந்து ஒரு பஸ் டெப்போ இல்லாமல் இருந்தது. குன்னம் தொகுதிக்கேவா? ஆமாம், பெரம்பலூர்லேருந்தோ அரியலூர்லேருந்து தான் இயக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஓகே. ஏன்னா இந்த தொகுதியை புதுசாக உருவானது. அதனால் இப்போ 2 பஸ் ஸ்டெப்போ கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த கிராமங்களுக்கு எல்லாம் இப்போ சர்வீஸ் கொடுப்பதற்கு இது மிக எளிதாக அமைந்து விட்டது. அதே போல் மின்சார பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு வந்து செந்துறைங்கிற ஊரில் வந்து 110 kV அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டேஷன் புதுசாக 2 சப்ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு நீண்ட காலமான கோரிக்கையாக இருந்தது. அதே போல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், புதிய பேருந்து வழித்தடங்கள், இதெல்லாமல் அரசு ரீதியாக இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் கல்விக்கு எல்லா பள்ளிகளிலும் படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு ஒரு கையேடு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் கொள்ளிடத்துலேருந்து ஏற்கனவே தலைவர் கலைஞர் பீரியட்லேயே அதை கொண்டு வந்தோம். இப்போவும் அதை கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆர்ஓ பிளான்ட் வச்சு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 40% கிராமங்களில் அதை இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் இந்த பணியை துவங்கணும். வருங்காலத்தில் இன்னும் 2 வருஷத்தில் எல்லா கிராமத்துக்கும் அதை வச்சு கொடுத்துருவோம். விவசாய தொகுதி தான், கிராமப்புற தொகுதி தான். விவசாயம் சார்ந்து, கிராமப்புறம் சார்ந்து வேறு என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க? செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். எங்கள் ஒரு பகுதி வந்து மக்காச்சோளம், பருத்தி இதுதான் பயிர். இன்னொரு பகுதி முந்திரி விவசாயம். முந்திரி விவசாயத்துக்கு இப்போ மாநில திட்டக்குழுவுடைய துணையோடு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி அவங்களுடைய நிதி உதவியோடு செய்வதற்கு எல்லா பணியும் நிறைவு பெற்று விட்டது. அது துவங்க இருக்கிறது. மக்காச்சோளத்திற்கு அதே போல் செய்யணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே போல் இப்போ நெல்லுக்கு கரும்புக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயம் இருக்குது. இதில் இல்லை, மக்காச்சோளத்துக்கு இல்லை. இது அடுத்த கட்டம் நாங்கள் விவசாயத்துறையில் வந்து அணுகி அதை பெற வேண்டியது என்பது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா இது மானம் பார்த்த பூமி, மானாவாரி விவசாயத்தில் தான் இது இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது வாழ்வாதாரமே இதுதான். இந்த ஒரு வருடத்தில் ஒரு தடவை 2 தடவை வர்றது, அதுவும் மழை பொய்த்து போச்சுன்னா இல்லை, விலையில் வந்துட்டு குறைவான விலையாக வந்தாலும் அவருடைய வாழ்வதற்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை ஒரு முக்கியமான விஷயமா இப்போ அடுத்த கட்டத்துக்கு கையில் எடுத்துருக்கோம்.